அவர்கள் அடைக்கலம் புகுந்த ஒரு தலமாக இருக்கின்ற காரணத்தினால இதற்கு திருப்புக்கொழிவு என்று சொல்லி ஒரு பெயர் காரணம் தலபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்தோட முக்கியமானது நமக்கு முதலியுண்ட பாலத்தை மீட்டு கொடுத்தது. இருக்கக்கூடிய தீர்த்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த முதலியுண்ட பாலகனை மீட்டதை கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய தீர்த்தம் அங்கு சுந்தரமூர்த்தி சாமியுடைய திருக்கோயில் அங்கு அமையப்பட்டிருக்கிறது. சுந்தரசாமிகள் நிறைய திருப்பணி செய்திருக்கிறார். நம்முடைய கௌமாரமோட சுந்தரசாமிகள் நிறைய திருப்பணி செய்திருக்கிறார். முதலியுண்ட பாலகனை மீட்கின்ற பொழுது சுந்தரமூர்த்தி சாமிகள் வெள்ளாமை சருக்கத்தில் வந்த முதல் பதிவு தான். திருவாரூரிலிருந்து அவர் மலைநாடு செல்கின்ற பொழுது சுந்தரமூர்த்தி சாமிகள் நம்பி ஆதூரை பார்ப்பதற்காகத்தான் போறார். அவருக்கு கைலாயம் போகிறதெல்லாம் தெரியாது. நம்பி ஆதூரை பார்க்க செல்லுகின்ற பொழுது இந்த வழியாக தான் வர்றார். முதல் பாட்டிலேயே சேக்கட பெருமாள் சொல்வார், மூலமான திருத்தொண்ட தொகுதிக்கு முதல்வர இந்த ஞானமுய எழுந்தருடன் நம்பி தம்பிரான் தோழர் காலை மலர் செங்கமலர்கள் கடைச்செல்வாருடன் கூட ஆலவந்தார் திருக்கையை அடைந்தது அறிந்தபடி உரை செய்வார் என்று சொல்லி சேக்கட பெருமாள் முதல் பாடலே சொல்றார். வெள்ளாரை சருக்கத்துடைய முதல் பாடல் அவருக்கு எப்படி அந்த இடத்துல இருந்தார் அப்படின்னா வினைகள் எல்லாம் போய் வடியில் நீடும் பக்தி முதல் அன்பு நீரில் பனை தோங்கி வடிவு நம்பி ஆதரவு செம்பொன் திருமேனி வளர்ப்பாங்க கடிய வெய்ய இருவனையின் கலையற்றெழுந்து கதிர்பரப்பி முடிவில்லாத சிவபோகம் முருகி முதிர்ந்து விளைந்ததால் என்று சொல்லி சேக்கட பெருமாள் நம்பிகளுடைய நிலையை சொல்ற. சிவபோகம் அப்படிங்கிறது தசகாரியத்துல 10வது நிலையாக வைத்து போட்டப்படுவது ஞானத்தினுடைய முடிந்த நிலை. அந்த நிலையில் அவர் இங்கு வருகின்ற பொழுது ஒரு வீட்டிலே அலப்பறம் கேட்கிறது, இன்னொரு வீட்டிலே மங்கள ஓசை கேட்கிறது. அவர் என்ன என்று சொல்லி வினவுகின்ற பொழுது 2 ஆண்டுகளுக்கு முன்பாக 2 குழந்தைகள் அந்த மருவிலே குளித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது முதலை ஒடுங்கிவிட்டது ஒரு பாலகனை. அது கூட சென்ற சிறுவனுக்கு இந்த பூநூல் விழா என்று சொல்லக்கூடிய உபநயன சடங்கு நடக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். முதல்ல அவர் எங்க போனார் அப்படின்னா அலுவலம் கேட்ட வீட்டுக்கு தான் போனார். மங்கள ஓசை கேட்ட வீட்டுக்கு போகல. அலுவலம் கேட்ட வீட்டுக்கு சென்று அவர் போய் கேட்கிறார். அவங்கள இன்ப மகனை இழந்தது நீரோ என்று சொல்லி கேட்கிறார். போன உடனே கேட்கிறார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க பிராமண குடும்பம், அது நம்பிகளையே குருநாதராக கொண்டவர்கள். அவர்கள் நம்பிகளையே குருநாதராக கொண்டிருந்ததால் அவர்களுக்கு நம்ம குருநாதர் நம்ம வீட்டுக்கு வந்ததே பெரிய மகிழ்ச்சி என்று சொல்லி 2 பெருமக்களும் கணவன் மனைவி 2 பேரும் அன்று நடந்து புகுந்தது முன்னே வணங்க முயல்கின்றோம் என்று சொல்லி நபிகளுடைய திருவடியில் கணவன் மனைவி 2 பேரும் விழுந்து வணங்குகின்றார்கள். அப்ப சுந்தரர் நினைக்கிறாரு, நம்ம வந்ததுக்கே 2 பேரும் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னா அந்த குழந்தையை மீட்டு கொடுக்காது நான் அவிநாசி பெருமானை சென்று வழிபாடு செய்ய வாங்க என்று சொல்லி நேர கோயிலுக்குள்ள உள்ள குளத்துக்கு போற. அப்படி அந்த குளக்கரையில் நின்று கொண்டு பெருமானிடத்திலே வைத்த விண்ணப்பமாக வைத்த திருப்பதிகள் தான் என்றால் மறக்கேன் எழுவைக்கும் எம்பெருமானையும் உற்றாயின்று உண்கின்றேன் உணர்ந்து உள்ளத்தால் புற்றாடு அளவா புக்கொழியில் அவிநாசியை பற்றாக வாழ்வேன் பசுபதி என் பரமெட்டி என்று சொல்லி அந்த திருப்பதிகத்திலே 4வது திருப்பாடல் பாடுகிறார். உரைப்பார் உரையுகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடு அறவா ஆதியும் கந்தமும் ஆயினாய் குறைக்காடு சோலை புக்கொழியில் அவிநாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையே என்று சொல்லி, அதாவது பெருமானிடத்திலே உரிமையோடு ஒரு ஆணையிடுவது போல அந்த பாடல் அமையப்பட்டிருக்கிறது. கரைக்கால் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனி என்று சொல்லி கேட்கிறார். அதற்கு பிறகு அந்த குளத்துல வறண்டு போய் கிடக்குது, நீர் கிடையாது, முதலையும் கிடையாது. பெருமான் பார்த்தார். சுந்தரனுடைய விண்ணப்பத்தை உலப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிகள் மீது பெருமான் வைத்திருந்த அன்புமாக மழை பொழிகிறது. வருடனுக்கு உத்தரவு போகிறது, மழை பொழிகிறது. வறண்ட குளத்திலே நீர் நிரம்புகிறது. நீர் நிரம்பிய குளத்திலே முதலை வருகிறது. முதலையினுடைய வாயிலை இருந்து 2 வயது வளர்ச்சியோடு அந்த குழந்தை இங்கு வந்ததாக நமக்கு சேக்கட பெருமாள் போட்டுகின்றார். அந்த 2 வயசு வளர்ச்சியோடு வந்தது அப்படிங்கிறது தான் பெரிய சிறப்பு. குழந்தை 5 வயது ஒழுங்கப்பட்ட குழந்தை 7 வயது வளர்ச்சியோடு இங்கு வந்ததாக நமக்கு சேக்கட பெருமாள் போட்டுகின்றார். அந்த ஒரு அற்புதம் நிகழ்ந்தது இந்த பதில. பெருவாய் முதலை கரையின்கள்
உமிழ்ந்த பிள்ளைதனை உருகாகின்றதாய் ஓடி எடுத்து கொண்டு வந்து உயிரிழைத்த திருவாரங்கன் சேவடியில் சீல மறையோடு வீழ்ந்தான். வருவார் தேவர்கள் மனமாறி பொழிந்தார்கள் என்று சொல்லி சேகர பெருமான் அந்த இடத்தை போற்றுகின்றார். அந்த திருவாரன் என்று சொல்லி சொல்லுவது இங்கதான் சொல்றாங்க. பெரிய புராணத்தில் 6 இடங்கள் திருவாளர் வரும். அதுல 2 இடத்துல சுந்தரமூர்த்தி சாமிகளை திருவாளர் என்று சொல்லி போட்டிருக்கார் சேகர பெருமான். தேசமுய திருத்தொண்டம் தமிழ் படைத்த திருவாளன் என்று சொல்லி ஒரு முறை, அதே நம்முடைய அவிநாசி என்பதில் தான் திருவாளன் என்று சொல்லி போட்டிருக்கிறார். திருவாளன்னா முக்தி திருவை ஆள்பவன். சிவபெருமானுக்கு தான் அப்படி ஒரு பெயர் உண்டு. வேற எந்த ஒரு அடியாரையும் திருவாளன் என்று போற்றவே இல்லை. மற்ற 4 இடங்களுமே பெருமாளை பற்றி தான் வருகிறது. திருவாளன் திருடியது திலகவதியார் அழைப்ப பெருமாளும் வந்ததன பெருந்தகையார் பணிந்தார் என்று சொல்லி அப்பசாமியுடைய புராணத்துல இறைவனைத்தான் திருவாளன் சொல்றார். இங்க மட்டும்தான் சுந்தரரை நமக்கு கொங்குநாடு செய்த ஒரு பெரும் தவம் என்னன்னு கேட்டா சுந்தரமூர்த்தி சாமிகளை திருவாளன் என்று போற்றியது இங்கதான் என்று சொல்லி, அதற்கு பிறகு அந்த குழந்தை உயிர் பெற்று வருகின்ற பொழுது 7 வயது நிரம்பிய குழந்தையாக வருகிறது. அந்த குழந்தைக்கு அவரே விநாயகர் சடங்கு செய்து வைத்து அதற்கு பிறகு இருந்து அவர் தன்னுடைய பயணத்தை கைலை யாத்திரை, அதாவது சேரமான் பெருமாள் நாயனாரை பார்ப்பதற்காக செல்லுகின்றார் என்று சொல்லி பெரிய புராணத்தில் போற்றப்படுகிறது என்று சொல்லி, அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு பதி நமக்கு இந்த கொங்கு நாட்டிலே மிக மிகச் சிறந்த ஒரு திருப்பதியாக இருக்கக்கூடியது நம்முடைய புக்குழியூர் என்று சொல்லக்கூடிய அவிநாசியபதி என்று சொல்லி, நம்முடைய கொங்கு நாட்டிலே இந்த அவிநாசியபதியுடைய திருப்பதிகத்தை நம்முடைய ஓதவாமூர்த்திகள் காளிதாசன் இங்கே எழுந்தவி இருக்கிறார்கள். அவர்கள் முன்னாடி பாடுவாங்க. எல்லா அந்தர்களும் அந்த பதிகத்தை பாடி அதற்கு பிறகு திருமுருகன் முன்னே நம்ம திருச்சிட்டோம். அமரக்கு எழுமைக்கும் பெருமானையே உற்றாயந்துணை உள்ளுகின்றே உணர்ந்துள்ள சாடரவா புக்கொழியூரவினாசியே பற்றாக வாழ்வே பசுபதியே பரமேட்டியே வழிபுவதம் மூடும் வந்துடன் கூடிய மாணி ஒழிவழகு சொல்லா அருளோடு சடையானே பொழிலாறு சோலை புக்கொழியூரில் குளத்திடை இடியா குளித்த மாணியனை தெரிசீரே எங்கேயும் போதியும் எம் பெருமானை நினைந்த கால் பொங்கே புகியும் பூரையும் நாடலை பாயிலை பொங்காடரவா புக்கொழியூர் அவிநாசியே எங்கோனே உனை வேண்டி கொள்கை பிறவாமையே உரைப்பாதுரை உகழ்ந்துள்கவல்ல தங்கள் உச்சியாய் அரை காடரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரை காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே கரை கால் முதலை புள்ளை சுழு காலனையே அலராவதில்லா ஆயிடு காடது அன்றியும் சரங்கோலை வாங்கி வரிச்சிலை நாணியில் சிந்தித்து புறங்கோடையே புக்கொழியூர் அவிநாசியே புறங்காடு சோலை கோயில் கொண்ட புழைக்காரனே நாத்தானும் முனை பாடல்வி நவிலாதேனா சோத்தென்று தேவர் தொழனின்ற சுந்தர ஜோதியாய் பூத்தாள் சடையா புக்கொழியூர் அவிநாசியே பூத்தா உனக்கு நான் ஆட்பட்ட குற்றம் குற்றமே மந்தி கடுவன் கும்பழநாடி மலை பூரம் நந்திகள் போரும் சலப்புமிட்டு வழிபட முந்தி உறைவார்
பொழியூர் அவிநாசியே நல்தி உனை வேண்டிக் கொள்வேன் நரகம் புகாமையே பேணாதுழிதே உன்னையிலால் பிற தேவரை காணாதொழிந்தே காட்டுதியே இன்னும் காண்பல் நான் பூணானரவா புக்குழியூர் அவிநாசியே காணாத கண்கள் காட்டவல்ல கரை கண்டனே நள்ளாத தெள்ளார துறைவாயுங்கள் நம்பனே வெள்ளாடை வேண்டாய் வேங்கையின் தோளை விரும்பினாய் புள்ளேறு சோலை புக்கொழியூரில் குடத்து இடை உள்ளாட புக்க வாணியனை செய்தே நீரேறு இனி புசடை நின் மலமூர்த்தியே போரிட தேவி புக்கொழியூர் அவிநாசியை ஆரே கண்டன் தொண்டனாரூரன் கருதிய சீரேறி பாடல் செப்பவல்லாக்கில்லை கும்பனே. திருக்கடைக்காட்டிலே இறுதி பாடலே செப்பவல்லார்களுக்கு துன்பமில்லை என்று சொல்லி நம்பிகள் போட்டியிருக்கிறார். எல்லா தலங்களுக்கும் செல்லுகின்ற பொழுது அந்த தலத்தினுடைய பதியத்தை கண்டிப்பா நாம் பாடணும். சும்மா போனோம் பார்த்தோம் இல்லாம நாமளும் இருப்பாங்க. அந்த தளத்தினுடைய பதிகத்தை எல்லாரும் செல்போன் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க அப்படி அந்தந்த தளத்துல ஒரு பதிகமாவது நம்ம பாடணும். அடுத்து நாம செல்ல இருக்கக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய திருமுருகன் மொழி என்று சொல்லக்கூடிய திருப்பதி. பெருமானுடைய திருப்பெயர் முருகா உடையார் உமையம்மை முயங்கு பூன்முடையம்மை என்று சொல்லி அங்கே பெருமான் முருகப்பெருமான் பூஜை செய்த ஒரு பெருமையுடையது திருமுருகன் மொழி. முருகப்பெருமானே அங்க முருகப்பெருமான் பூஜை செய்த சிவலிங்க திருமேனி அந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்துல வலதுகை பக்கமா ஒரு ஓரமா இருக்கும். நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். முருகப்பெருமான் ஆன்மார்த்தமாக சிவபூஜை செய்த ஒரு பதி திருமுருகன் மொழி. நம்பிகள் சேரமான் பெருமான் நாயனாரிடத்திலே சுந்தரமூர்த்தி சாமிகள் பொன் பொருள் எல்லாம் கொண்டு வருகின்ற பொழுது பெருமான் சிவகணங்களை விட்டு வேடர்களாக அந்த பொருள்களை எல்லாம் பறித்து கலவு செய்ததாக அந்த பதியத்திலே சொல்லப்பட்டிருக்கு. கொடுகு வெஞ்சலை வடுக வேடல் என்று சொல்லக்கூடிய திருப்பதியத்திலே வேடர்கள் கவர்ந்து சென்றதாக. அது ஏன் அப்படி செய்தார் அப்படின்னா, நம்பிகளுக்கு எப்பொழுதும் சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு பொன் பொருள் சிவபெருமானை கொடுப்பார். நம்ம இருக்கிற பொழுது இன்னொருத்தர் கொடுக்கிறதா என்று சொல்லி பெருமான் அளவற்ற அன்பின் காரணமாக அதை செய்தார் என்று சொல்லி சேகரா பெருமான் போற்றுகின்றார். பெரிய புராணத்தில் அந்த இடத்தை சொல்லுகின்ற பொழுது செற்றார்ந்தும் பொருள்களைத்த சிலையார் செல்வத் திருமுருகன் கொண்டியில் செல்லும் போதில் சுற்றாரும் சிலை வேட கவர்ந்து கொண்டு தொகுதியின் பெறத்துள்ள பரப்பெல்லாம் கவர்ந்து கொண்டு முற்றாத உலகமையால் பாகன் பூத முதற்கனவை உடன் செல்ல முடியாத பேர் பெற்றார்ந்தும் கடல் வரவ அடியே முன்னை பிறவியனில் செய்ததும் பெரியவாக என்று சொல்லி சேகர பெருமான் போற்றுகின்றார். அப்படி அந்த திருமுருகன் கொண்டியானது ஏயப்பன் கணிக்காமையான படத்திலே, அதாவது முதல் முறை அவர் மலைநாடு சென்று சுந்தரமூர்த்தி சாமிகள் திரும்பி வருகின்ற பொழுது தன்னுடைய தோழருக்காக பொன்னும் பொருளும் கொடுத்து அனுப்பி அந்த பொருளை பெருமான் பறித்து வேடர்கள் மூலமாக பறித்து மீண்டும் கொடுத்த ஒரு திருப்பதி என்று சொல்லி, நம்முடைய பொருள்கள் ஏதாவது கலந்து போனால் கூட இந்த திருப்பதிகளை பாடினால் கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லி இன்றளவும் நம்பப்படுகிறது. அவ்வளவு ஒரு அருமையான ஒரு திருப்பதி நம்முடைய கொங்குநாட்டில் இருப்பது நாம் செய்த ஒரு பெரும் தவம் என்று சொல்லி அந்த பதியினுடைய திருப்பதியத்தை நம்முடைய ஒருவாமூர்த்தியில் இப்பொழுது பாடியிருக்கிறோம். கொடுகு வெஞ்சிலை வடுக நேடுவர் வினவலாமை சொல்லி கிடகு மொட்டென குத்தி கூரை குமாரனை குமிடம் முருகு நாரிய வடுகர்வாய் முருகை தூங்கி மாநகர்வாய் இடகு உள்ளிடை மங்கை தழுமுகம் எத்துக்கின்றிரும் வில்லை காட்டிலே ஒட்டிலேருவ இரவலாமை சொல்லி கல்வி காலிட்டு மோதி ஊரை உள்ளுமிடம் முல்லை பாடும் மனங்கள் முருகன் பூமி மாநகர்வா எல்லை பருவில்லை
பாவம் ஒன்றறியாதார் உசி குறை பல நேர்ந்து நாடும் குறைகுள்ளும் முசுக்கள் போர்வாய் முருகன் பூமி மாநகர்வார் விசுக்கடிய பைக்கம் கொண்டு எதிர்த்தீரும் தீர கூரையோடு சூளை பங்கி தாகி உரையுள்ளும் மோரை கூடிவார் முருகன் பூமி மாநகர்வார் கயங்கு தோழோடு சங்கரா சாமவேத மோதி மயங்கி ஊரில் பிச்சை கொள்ளும் மார்க்கமும் முயங்கு பூமுறை மங்கையாளோடு முருகன் பூமி மாநகர்வார் இளவும் இடு குடலாகி விட்டு செய்வோடு கொட்டி பாடுமி துண்டுமையோடு குளமுடா நீர் மகிழ்ச்சி முட்டரது மனமுறவள் முருகன் பூமி மாநகர்வார் கோவணம் கற்றியே உடமேவிய உச்சி ஊரையும் முத்தினி பகிர்வீர் மொழிவேடுவர் கூரை உள்ளும் முருகன் பூமி மாநகர்வார் இதை காரணம் ஏது காவல் முதல் எதிர்கீரும் படவரே அனகோல்பரி நெடுங்கள் மடவரும் நம்பிகள் பார்வை துகதி முடவல் முருகன் பூமி மாநகர்வார் இடவம் நீரில் போவதாகி சாந்தமாக நீர் போதி தத்தனை கணனாகா வேதவள் விதை கல்வி நன்மையோ அறவை துகதி முதைமோ முழக்க முருகன் பூமி மாநகர்வார் என்றும் முறை மங்கைகளோடு எதிர்த்தீரே முந்திவானோடு முருகன் பூமி மாநகர்வார் மன்னனை பாவை கண்ணையோ பாகமை தவறை சிந்தையில் சிவதோழ உரைத்தன பத்து பொருள் இந்த மடிகளை ஏற்றுவாகிய இடுகில் முன்னடை மங்கை தன்னோடும் எத்துக்கு இங்கிருந்து என்கிறார்கள் என்று சொல்லி பொருள்கள் கிளம்பு போன ஒரு இதில் நம்பிக்கை வந்து அப்படி பெருமாண்டத்தில் உரிமையோடு பாடிய ஒரு திருப்பதி அந்த திருமணி மொழி. அடுத்து நமக்கு திருநா என்று சொல்லக்கூடிய பவானி உம்மைமையுடைய திருப்பெயர் திருநாவுடையார் இறைவனுடைய திருப்பெயர், அம்மாவுடைய திருப்பெயர் வேதநாயகி என்று சொல்லி வடமொழியில் சொல்வாங்க. அடுத்தது பன்னாருடைய அம்மை என்று சொல்லி நம்முடைய திருமொழிகளில் போற்றப்பட்டிருக்கிறது. பாவங்கள் நன்னாது என்று சொல்லி தலைவராக சொல்லப்படுகிறது. நன்னா என்ன? பாவங்கள் நம்மை அணுகாது, அது சென்று வழிபாடு செஞ்சாலும் நம்முடைய பாவங்கள் தீரும் என்று சொல்லி போற்றி இருக்கிறார்கள். அது குபேரன் பரதவாதவர்கள் எல்லாம் வந்து வழிபாடு செய்த ஒரு பதி நம்முடைய பவானி திருநனா. பதிகத்திலே ஞானசம்பந்த பெருமான் பாடம் பெற்றது நனா. ஞானசம்பந்த பெருமான் நம்முடைய பதிகங்களை சொல்லுகின்ற பொழுது அடியார்கள் ஒவ்வொருவரையும் பார்த்துக் கொள்கின்ற பொழுது மலர்த்தோவை வழிபாடு செய்து விடுவார்கள் என்று சொல்லி பதிகத்தில் சொல்றார்கள். தேனார் மலர் கொண்டு
அடிபணிந்து திருநனாவே என்று சொல்லி போட்டுகிறார். அதே திருப்பதிகத்துல வேற எந்த ஒரு பதிகத்திலையும் பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வாங்குவார் என்று சொல்லி பெருமானை வழிபாடு செய்த பாங்க எல்லா பதிகத்திலும் சொல்லியிருப்பாங்க. அடியார்களுக்கு அடியார்கள் மலர் தூவி வழங்கி கொண்டார்கள் என்று சொல்லி நனாபதிகத்துல தான் பார்க்க முடியும். அவ்வளவு சிறப்பு. இன்னொன்று செல்லா அருணரிக்கே செல்ல அருள்மொழியில் திருநனாக என்று சொல்லி நனா பெருமானை வழிபாடு செய்தால் சிவநெறி என்று சொல்லக்கூடிய செல்லாநெறி நமக்கு எளிதாக கிட்டும் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் பதிகத்திலே போட்டியிருக்கிறார். நனாவுக்கு ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால் ஒரு அடிக்கு ஒரு சிவலிங்கம் இருக்கிறதாக ஒரு ஐதீகம். ஞானசம்பந்த பெருமான் திரு நனாவை தங்கவர். நனா வழிபாடு செய்து கொண்டு அவர் குடிமான செல்வங்களில் சென்று தங்குகிறார். அதே மாதிரிதான் தில்லையம்பதியில் ஞானசம்பந்த பெருமான் தங்கவில்லை. அது மலசலங்கள் கழிக்கக்கூடாது என்று சொல்லி அவர் திரு வேட்களத்திலே தங்குகிறார். பெரிய மனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நனாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது அப்பாலை குடகுடத்தில் ஆரணிந்தார் அவர் கோயில் எப்பாலும் சென்றேற்றி திரு நனாவனை இறங்கி வைப்பாங்கள் துணைந்தவரை பரவி கொண்டு அமர்கின்ற வைப்பான செஞ்சொன்று வந்தடைந்து வைகினார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் தங்கியது திருச்செங்கோடு என்று சொல்லக்கூடிய கொடிமல செல்வூரிலே வழிபாடு செய்து கொண்டு அங்கு சென்று விடுகிறார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் போட்டியிருக்கிறார். அந்த திருப்பதிகம் உண்மையிலேயே எல்லாரும் பாடணும்னு வச்சுக்கங்களேன், நம்முடைய வினைகள் நீங்கக்கூடிய ஒரு திருப்பதி. எல்லாரும் வாய்ப்பு இருக்கிறவங்க புத்தகம் இருந்ததுன்னா பாடலாம். இல்லை செல்போனோட நீங்க சைவ நாட்கள் இருந்ததுன்னா நீங்க அதோட டவுன்லோட் பண்ணி பாடலாம். கண்டிப்பா பதிகம் பாடுறது நமக்கு சிறப்புங்க. பெருமாள் எப்படி வழிபாடு செய்யணும்னா அளப்பிட கீதம் சொன்னாருக்கு அடிகளாக அருளுமாறு என்று சொல்லி போட்டுகிறார் நம்முடைய நாவுக்கரசு பெருமாள். என்ன இருக்கிற பணி எந்த பணி வேணாலும் நம்ம செய்யலாம். ஆனா பெருமானிடத்தில் சென்று நாம பதிகம் பாடணும்னு வச்சுக்கோங்களேன், அளப்பிட கீதம் சொன்னாருக்கு அடிகளாக அருளுமாறு என்ன வேணாலும் கொடுப்பார் என்று சொல்லி சொல்லுகிறார். அதனால பதிகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நனா பதிகத்தை ஒருவம் மட்டுமே நமக்கு பாடியாளர் செய்வார். பண்பாவிடல் மடவாழ் பாதமா ஆகும் போதேரேரி அன்பாள வழிய அம்மாவிடம் போலும் அந்த சாரல் வந்தாட மூடி போக்காட வாழ்பொழில் வந்து பாட செந்தேடி ஒளிர தேமா நீ குடிக்கும் ஈட்டும் துயரருக்கும் எம்மாரிடம் போலும் இதை சுகானில் ஓந்தரும் மழை வேடும் இசை முந்துரோசை சேர்க்காத நீங்கள் அணியும் திரை சேர்க்கும் திருநாளே நன்றாகிசை மொழியம் முதலாள் பாதமா காலமேற்ற நீங்காந்து செய்தனை விகிதத்திடம் போலும் விதை சுகத்தில் குன்றோகி வந்திரங்கள் மோத மயிலாலும் சாரச் சென்றி சென்றோகி வானவன் ஏற்றிகடி வழியும் திரைநடவே கையில் மழு ஏந்திகால் சிலம்பன்று கைகோடு மெய்யில் முழுதணிந்த விகிதக்கிடம் போலும் விளைந்து வானோ ஐயனை பெருமா அரோடில் வென்றாதரிக்க செய்ய கமலும் பொழில் கேள்வித்தியலும் திருநாளே முத்திய நகையாளிடமாக மாறி வெண்முள் பூண்டு தொட்டே மனச்சடையில் காரிடம் போலும் சோலை சூழ்ந்த அத்தேனழியும் கையாளிசை முரண ஆன தும்பி எத்தேன முரணே காவினை எழுக்கும் திருநாளே வில்லாதர யாகமானாக வேடம் கொண்டு காகிடம் போலும் மொழியுமானும் அல்லாததார்கள் அடியா கூலி எல்லாருக்கு செல்ல அருள் புரிந்து காணாதலின் சொல்லை மூடி ஆடவும் அடைமை சாத்தி மூணாத
தேனாமலக்கும்படியா அடிவடங்கும் திருநாளே மண்ணீரில் போமான் வழி துளைய விரலால் ஊன்றி முன்னிட்டழங்கிடும் காத்திரம் போல் உனது சீனோ அல்நீருள் விழலா குறைய வழியூன்றி செந்நீர் வரத்த இறந்து கழி ஒழுகும் திருநாளே மையார் மணி மங்கை ஒவ்வொருவரும் கையார் வழியிட்டு கல்வங்கிடம் போலும் கழநீரி பொய்யாமரம் பூமிகளார் கோட்டமல்லி செய்யாரே உருவக்குறவடங்கிருநாளே ஆடை ஒளி கண்டமரித்திருவாழ பேசி மூடோடு ஒன்றுகள் வாரூர் அகற்றும் மூர்த்தி கோயில் நோடு நதி சேமித்தலம் கரிந்தளிச்சார சேரா சிறுநீர் தோன்றி கூலி பெருந்திருநாளே கல்விகள் காத்திரை சோழ் கவுனி சீரார் நன்றி கடற்காரி நீருடன் மான சம்பந்தமில் சொல்லித்த காரியம் திருநா ஏற்று பாடல் வல்வி கடற்கா பள்ளியிடரை மணி மேலே. இந்த திருப்பதிகத்துல 9வது பாட்டுல பொய்யா மறையானும் பூமி அளந்தானும் போற்றமணி என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் போற்றுகின்றார். அப்படின்னா பொய்யா மறையான் என்று சொன்னால் பிரம்மன், பூமி அளந்தார் என்று சொன்னால் திருமால், ரெண்டு பேரும் வந்தாங்க பெருமானை வழிபாடு செய்தார்கள் என்று சொல்லி பதியத்தில் போற்றப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி விஷ்ணுவுக்கு தனி சன்னதி கோயிலுக்குள்ளே அங்க விஷ்ணு என்ன செஞ்சுட்டு இருக்கிறார்னா நனாவுடை பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். அதான் பொய்யா மறையானும் பூமி அளந்தாலும் போற்றம் மல்லி என்று சொல்லி அந்த பதியத்திலே போட்டிருக்கிறார். அவங்க சிறப்புடைய நனாவில் இருந்து ஞானசம்பந்த பெருமான் சென்று தங்கியது நம்முடைய கொடிமாட செங்குன்றூர் என்று சொல்லக்கூடிய திருப்பதி திருச்செங்கோடு. கொடிமாட செங்குன்றூர் என்று வந்ததால விரங்கட நாயனார் அவதரித்த பதி என்று சொல்லி தவறாக நம்ம ஒரு சிலர் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. விரங்கட நாயனார் அவதரித்த பதி கேரளாவில் இருக்கக்கூடிய செங்கனூர். அதனால இது கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய செங்குன்றூர் வேறு, கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய செங்கனூர் என்று சொல்லுவது வேறு. நடுக்கு வேறுபாடு இருக்கிறது. பெருமான் உமையமைக்கு உமையமைன்ற ஒரு பாகமாக அங்கு பெருமாளுடைய ஒரு பாகமாக உமையமை இருக்கப்பெறுவது ஒரு மிகச்சிறந்த சிறப்பு. வேற எங்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு அந்த திருமேனிக்கு உண்டு. அதனால எங்கேயுமே பார்க்க முடியாது. உமையோடு பாகனாக சாமி இருக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் முதல் பாடலே சொன்னார், வெந்தாவின் நீர் இணைந்து விரிநூல் திகழ் மார்பில் நல்ல பந்தனாவும் பெறலாம் ஒரு பாகம் அமர்ந்தவர்களே என்று சொல்லி, அதாவது ஒரு பாகத்துல அம்மா இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஞானசம்பந்த பெருமானை போற்றுகின்றார். பெருமான் தன்னை திருமேனி முழுக்க திருநீர் அணிந்திருப்பார் என்று சொல்லி அந்த திருப்பதியிலே போற்றப்படுகிறது என்று சொல்லி, அது மட்டுமல்ல இன்னொரு பதிகம் பாடியிருக்கிறார். அங்கு வந்த தொண்டர்கள் ரொம்ப குளிர்காலம், ஞானசம்பந்த பெருமானோடு வந்த தொண்டர்கள் எல்லோருக்கும் குளிர்காலம் வந்துவிடுகிறது. அந்த குளிர்காலத்தை அடியார்களுக்கு போக்குவதற்காக பாடிய திருப்பதிகம் தான் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் வகுதறிவீர். உய்வினை நாடாதிருப்பது உந்தவர்க்கு உணவென்று கைவினை செய்து எவ்விதான் கழற் போற்றுவதும் நாமடியும் செய்வினை வந்தமை தீண்டப்பெறா திருநீர வேண்டும் என்று சொல்லி அந்த பதிகத்தை பாடி முடிக்கிறார். எல்லாருக்கும் திருநீர் பூசுறாங்க. அத்தனை நோய்களும் பறந்து விடுகிறது. நம்முடைய கொங்கு நாட்டில் பாடிய ஒரு அருமையான திருப்பதிகம் திருநீலகண்ட திருப்பதிகம். எப்படி சிவபெருமானுக்கு ஐந்தெழுத்து முக்கியமோ அதே மாதிரி திருநீலகண்டம் என்று சொன்னாலும் முக்தி கிடைக்கும். திருநீலகண்ட நாயனார் எப்பொழுதும் திருநீலகண்டம் 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 என்று சொல்லியே பேரறிஞர் என்று சொல்லி பெரிய வானத்தில் போற்றி இருக்கிறார் தெய்வம் சேக்கிழார் பெருமான். அந்த பதிகத்தில் சொல்றாருங்க, பெருமாள் நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற சொல்றாருங்க. அதாவது அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் மனிதரியே உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு உணம் என்று கைவினை செய்து உலகப்படி சொல்ல உலகப்படி மலர்கொண்டு கைவினை செய்து அது மட்டும் போதாது எவ்விதால் கலம் போற்றுவதும் அப்படிங்கிறார். கலம் போற்றுவது என்று சொல்வது பதிகமானது. இப்படிதான் நம்ம வழிபாடு இருக்கணும். வழிபாடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெருமாளுக்கு தொண்டு செய்யணும்.
அதே மாதிரி திரு பதிகமும் பாடணும், அடியார்களுடைய பெருமையும் பேசணும். இது எங்க வரும் அப்படின்னா நாவுக்கரசு பெருமானுடைய புராணத்துல திரு புகழுரை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு இடத்துல சொல்றார், 6 நாயன்மார்கள் ஒன்று கூடி இருக்கிறார்கள் புகழூர் திருமணத்திலே. அப்படி இருக்கின்ற பொழுது அவங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத செய்கிற பெருமான் அவர்கள் போற்றுகின்றார். திருப்பதிக செழுந்தவளின் தரம் போற்றி மகிழ்வுற்று பொறுப்பறையின் மனப்பாவை இனப்பாக பற்றாதி விருப்புடைய திருத்தொடர் பெருமையை விழித்துறை தந்து ஒருபடு சிந்தையினாலே உடலுறையில் பயன் பெற்றார் என்று சொல்லி சேகர பெருமான் போற்றுகிறார். 6 நாயன்மார்கள் தங்களுடைய திருக்கூட்டத்தோடு இருக்கிறார்கள். 6 நாயன்மார்களுடைய திருக்கூட்டமும் முருகனார் திருமணத்தில் இருக்கிறது. பெரிய புராணத்திலே 6 நாயன்மார்கள் ஒன்றாக இருந்த ஒரே இடம் புகழூர் தான். ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், முருகநாயனார், திருநீலக்க நாயனார், சிறுத்தொண்ட நாயனார், 6 நாயன்மார்கள் ஒன்றாக இருந்தது. அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா ஒரே சிந்தனையோடு இருந்தார்கள். யாரும் வேற எந்த ஒரு சிந்தனையும் மனசில் இல்லை. பதிகம் பாட வேண்டும், பதிகம் பாடுவது இன்னொன்று அடியாருடைய பெருமையை பேசுவது என்று சொல்லி அப்படியே அந்த நிலையில உடனுறைவில் பயன் பெற்றார் என்று சொல்லி சேகர பெருமான் போற்றுகின்றார். அப்படி நாம் இந்த நாளை எப்படி நாம் கடக்க வேண்டும், இந்த நாளை நாம் எப்படி போக வேண்டும் என்று சொல்லி நமக்கு சேகர பெருமான் அங்க சொல்லியிருக்கிறார். ஒன்று அடியார் பெருமைகளை பேசுவது, இன்னொன்று பெருமானுடைய திருப்புகழ்களை சொல்லக்கூடிய திரு பதிகளை பாடுவது. இந்த 2 தான் இன்றைய சிந்தனையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கமலன் சாமிகளுடைய திருவடி தாமர்களை மனமொழி கைகளாலை வணங்கி நமக்கு அடுத்த நமக்கு சிந்தனையாக கொடுமுறையில் தான் இதை தலப்படங்கள் சொல்லப்படும். 4 தலங்களுக்கு இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. ஓதவ மூர்த்திகள் அது ஒரு பதிகம் பாடுவாங்க. வெண்பகல் நீரணிந்து விரிமூழ்த்திகள் மார்பினல்ல பங்களாடொரு பாதம் அமர்ந்த கூடி கொந்தன கும்பொழில் சொற்கொடி அடச்சென்றோ நின்ற அந்த ஒரு வாரவனோ அது பாரே அனைமணி கண்புணரோகரம் சடை கண்பாகும் மனைமகள் பூருள ராமலையா வாழை உடைமணி கண்பொழில் சொற்கொடி மாட செங்குன்றோ நின்ற தலைமகனை தொழுவா தடுமாறே பாலக நீர் துணை திகழ் வாயில் பல்வன் நல்ல ஏழமழ உழலாளொரு பாகம் அமர்ந்தருளி கோல மலர் பொழில் சொற்கொடி மாடை உள்ளோ நல்கும் நீலகள் மாவிட பாங்கடலே நீரே வாருரு குங்கை நல்ல மடவாழிகள் மாறினோ காருரு குங்கை உடுங்கதனாகம் பூண்டருளி சீரூர் அங்கணவாக்குடி மாடத்தின் உள்ளோ நின்ற நீரொரு செல்கடல் நீரே பொந்திகள் ஆனையோடு புலி மோதிகள் மாறினல்ல பன்றி கொண்டை பனை தோழி ஆழமாக குன்ற மாளிகை சூழ்குடி மாடசி குன்றூர்வாடி மின்றிகள் செங்கட நங்கழல் பொருளே ஓங்கிய ஓவிய சூடம் ஒரு சென்னி தாங்கிய நங்கை மதியோ தடைக்கணிவு போராட கும்பொழில் சொற்குடி மாடசி ஒன்றூர் வாய்ந்த பாண்டன காழ்கொள் கார்வினையாய பற்றருமே நீடன குன்றையோடு நீர்சடை காழவில்லை வாழருவை தலையில் பலி கொள்ளும் வாழ்க்கையா போல் பழம்புறவில் கொடி மாடது குன்றோ நின்ற சேரன காகுருவாதினையாய
மாமனரும் மதியும் வளர்த்துறையுடன் குன்று தங்குழில் சொற்குடி மாடை ஒன்றே தத்துவனை கொள் ஆதல் மாற்று அருபாரே செம்பொழி மேய நாவிடமது வாழ்வேட நின்ற அம்பவள திகழ் போமொழி காய ஆதிப்பிரார் கும்பன கும்பொழில் சொற்குடி மாடை ஒன்றோடே நம்பன அருள் ஆகினாய நாசமே போதிய பிரிய இந்திரர்கள் புறம் போதியோ ஓதிய கோதிய கண்பொழில் சொற்குடி நாடை ஒன்றோடே அரைமணி கண்புகள் சூழ்தல் இல்லகப்பையும் தருமதனாகி இந்த தமிழ்நாடு கொடைமணி நூலில் மாடை ஒன்றோடும் நலமதி பாடல் வல்லாவினையான அவன் முபினை ஜோதினை யாவினு சொல்லும் அத்தரீதி உயிரினை நாடாது இருப்பது நமக்கு மனமே கைவினை செய்தி நாங்கள் போற்றுதும் நாமடியோ செய்தினை வந்தனை இல்லத்திலாது நீலகண்டவும் காவினை எட்டும் குணம்பனையொட்டும் தன்னை மனத்தார் ஏவின யானையில் மோந்தியில் பிறென்று இருபொழுதும் பூவினை பொய்வில் வளரடி போற்றுது நாமடியோ தீவினை வந்தனை திடப்பிராத்திலே நீலகண்டவும் முளைகளும் ஓடிய கோதங்களும் மற்றும் இறங்குள்ளார் இளைதனை ஆவண கொண்டனை ஆண்ட விரிசடையில் இளைதனை சோழமும் கொண்டுள்ளோரும் இவனுடனே சிலைத்தனை தீவினை இல்லத்தினாலே இளம் நின்முலவாழிகளை சாடலும் மற்றினையில் ஆமனை திரண்டது தோளுடையே பிற்றவை ஆற்றோடு ஆதரவு சுற்றுனை வாழ்க்கை தோழது திருவழியே அடைந்தோ செற்றனை மறக்கும் மனத்தினை மாற்றியும் ஆதியை பற்றோக்கி பிறப்பில் திருமாறி மலர்குடு வந்துமை ஏற்றும் படியடியோ சிறப்பில் கருவைகளிற்கு வாழ்க்கை கடிந்தும் உருவி மலர்கோடு உண்மை ஏற்றும் ஆடியோ செல்வி அரக்கனை சீரடத்தரும் சீரவரே மாற்றமலை ஆற்றுள்ளான வாரிசே தோற்றமுடைய அடியும் மொழியும் புறவகை தோற்றியும் தோற்றுள்ளது மணங்குதும் நாமடியோ சீற்றமாகி திண்டத்தை ஆற்றிய
சாட்டிய பட்டும் அருள்முருகாரி உரையோடியும் காட்டிய நீதி விடுதலை போதவும் கும்பிட்டார் கொன்றை கூடி சடையேறி போற்றுகின்றும் தீக்குடி பிறந்த பிறகு பெருமியம் செய்வர் கடவுளாம் இறந்த பிறகு நாவி மலர் போனை பிறவழி ஞான செல்வர்கள் சென்றவள் பத்தும் அல்லா ஏக உலகில் காணவர் போது சிவனேஸ்வரர்களே, இப்போ 4 தலத்துக்கு உண்டான பதியங்கள் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம சாமியுடைய திருவடியை பின்பற்றி வழிபாடு இதை முடிச்சு அடுத்த திருமணம் அதுக்கு நாளைக்கு சொல்லி ஏதாவது வழிபாடு செய்யணும். அதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பாளர்களுடைய ராமசாமி அவர்கள் கொடுத்திருக்காங்க. நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கேன். இப்ப நான் வந்தது தொண்ணூறு லிங்க சங்க வழிபாடு. சாரி அப்படின்னு வந்துங்க. தப்பா பிரச்சனை அப்படியே இருக்கீங்களா? சொல்லுங்க, எவ்வளவு அதிகம் இருக்கீங்க? அது கடைபிடிச்சிங்களா? கடைபிடிச்சிங்களா? குரு லிங்க சங்க வழிபாடு வழிபாடு நீங்க பண்ணிக்கலாம். நல்லா பயன்படுத்துங்க. இப்போ சாமி எப்படி கோயில் இருப்பாங்க 24 மணி நேரம் இணைப்போடும் இன்னைக்கு நீராக வாழ்வாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இன்னைக்கு வருஷ ஒரு முறை முன்னாடி நம்ம அறிவை நின்று வழிகாட்ட போகணும். நம்ம என்ன பண்ணலாம்? நான் சாமி கூட போக போயாச்சு. அப்ப என்ன பிரயோஜனம்? ஏற்பாடு வேண்டியது இல்லை. சாமி வெளியே போகவே இல்லைங்க. அங்க வரைய வாய்ப்பு இல்லை. அந்த சூழ்நிலை யாரும் தெரியாது. அவ்வளவு சூழ்நிலை நமக்காக நம்ம அறிவை விளக்கிறதுக்காக வந்துட்டாங்க. அப்ப அறிவை யார் பண்ண முடியும்? ஒரு நாள் தான் பண்ண முடியும். இப்போ ஒருவருடைய எனக்கு தெரிஞ்சு போனா முன்னாள் இருக்கு வரவே இல்லையே. தயவுசெய்து நல்லா புரிஞ்சுங்க. இந்த வழிபாடு குரு லிங்க சங்கம் வழிபாடு. அது மட்டும் மனசு வச்சுங்க. நீங்க தனியா போறது ரொம்ப பிரச்சனை போலாம், அது மாற்றத்தே இல்லை. ஆனா இந்த வாய்ப்பு கிடைக்கவே தயவுசெய்து கிடைச்சதை பயன்படுத்திங்க. நான் அவ்வளோ வந்து சாமி அதே மாதிரி நாளைக்கு இன்னைக்கு நைட் எத்தனை மணிக்கு முடிய முடியாது. நாளைக்கு காலை சாமி போய் போயாகணும். அங்கேயும் வழிபாடு நடந்திருக்கு. கார்த்திகை மாசத்துல மாதம் முழுவதும் தீபம் கொடுத்துருக்காங்க. பல விழாக்கள் வந்துருக்கு. இந்த சூழல் வரவே வாய்ப்பே இல்லை. அது எல்லாம் சொல்ல போனா பல ஏற்பாடு பண்ணி தூங்காம அவங்க வந்துட்டாங்க. தயவு செய்து பயன்படுத்திங்க.